Hello guys, welcome to TKS Masters. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது கோட்டையில் எக்ஸாம் 2024-25 பேட்சோட ஒரு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறீங்க. அதாவது 1 வீக்கா நம்ம வீடியோ போடல ஏனா கொஞ்சம் வர்க்ல இருந்தோம். சோ இதுக்கு மேல கண்டினியூஸா வீடியோ வரும். இன்னும் கோட்டையில் எக்ஸாம் 1 மந்த்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால தான் இப்போ வீடியோ நம்ம வந்து அவசரமா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல 11th 12th 10th எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்ணுவோம். தனித்தனியா சப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு மேல கண்டினியூஸா நம்ம சேனல்ல வீடியோ வரும். அதை நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் தினமும் நம்ம போடுற வீடியோ உங்களால பார்க்க முடியும். நீங்களும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கோட்டையில் எக்ஸாம்னு இல்லாத பப்ளிக்ல ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜில் போய் செட்டில் ஆகி நல்ல ஃபியூச்சரில் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ண நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது அவங்களும் பார்த்து பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி படிக்குதுன்னு ஒரு ஐடியாஸ் இல்லாத இருந்தால் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 5 மார்க்காக மட்டும் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில். அதாவது 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக கேட்காத 5 மார்க்காக மட்டும் கேட்பாங்க. அதை மட்டும் அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கோட்டையில் 5 out of 5 அதாவது 5 கொஷினுக்கு 5 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக கேட்பாங்களே சார் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனல் அதுவும் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொத்தம் கோட்டை எக்ஸாமுக்கு மொத்தம் 8 சாப்டர்ஸ் கரெக்டாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 8 சாப்டரும் நம்ம லெசன் வைஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஜோன் ரிப்பைனிங் ப்ராசஸ் வித் எக்ஸாம்பிளோட ஜோன் ரிப்பைனிங் ப்ராசஸ் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் அப்படியே பார்த்துங்க மெயின் கீவேர்ட்ஸ் மட்டும் அந்த கொஷின்ஸ்க்கு. பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அந்த ஒரு கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டேஷன் மெத்தட். அதுக்கடுத்து டயக்ராமோட அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதா மாதிரி வரும். ஏன்னா கொஷின் வந்து டயக்ராமோட தான் 5 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் செப்பரேஷன். அதுக்கடுத்து கிராவிட்டி செப்பரேஷன். இதுதான் வந்து ஃபஸ்ட் லெசனுக்கான 5 மார்க் கொஷின்ஸ். அடுத்து செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் கொஞ்சம் சின்ன லெசன். ஸோ டைபோரின் அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரினும் நோட் ஆன் ஜியோலைட்ஸ் 2 கொஷின் தான் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் எக்ஸ்பிளைன் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரினும் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அதுக்கப்புறம் அதே ப்ளீச்சிங் ஆக்ஷனில் சல்ஃபூர் டை ஆக்சைடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துங்க. அடுத்து யூனிட் 4ன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லேந்த்ரைன் கான்ட்ராக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேந்த்ரைன் கான்ட்ராக்ஷன். இது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட் கொஷினும். இதை பார்த்துக்குங்க. அடுத்து டிஸ்கிரைப்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். இதுவும் பார்த்துக்குங்க. அடுத்து கம்பேரிசன் வந்து கேட்டுனே இருப்பாங்க லேந்த்ரைன்ஸ் ஆக்டினைட்ஸ். இது பார்த்துங்க, நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து 6th லெசன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனாலையும் படிச்சிட்டிங்கன்னா 2 5 மார்க் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள். அடுத்து எக்ஸ்பிளைன் 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் வந்து டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஃபர் கிறிஸ்டலின் அண்ட் அமார்பஸ் சாலிட்ஸ், அதாவது இதுவும் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபர் HCP CCP. அதுக்கடுத்து டெட்ராய்டல் ஆக்ட்ராய்டல் வாய்ட்ஸை வந்து அதையும் டிஃபர் பண்ணணும். அடுத்து ஸ்காட்டி டிஃபெக்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணணும். மொத்தம் 3 கொஷின் இருக்காது. இது கண்டிப்பாக 5 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்பு பப்ளிக்லேயே இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. HCC BCC FCC இது புக்கின்ல இருக்கும். பார்த்துங்க, புக்கை ஓப்பன் பண்ணி 6th லெசனில். இது நல்ல ஒரு 6th லெசன் படிச்சுங்க. இது ரிப்பீட்டடாக வந்துனே இருக்குது கொஷின்ஸ். இதெல்லாம் 6th லெசன் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாத படிச்சிருங்க. அடுத்து ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட்டமில் படிச்சிருப்பீங்க, அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்க அதெல்லாம் படித்து வச்சுங்க. அடுத்து யூனிட் 7ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டெகிரேட்டர் லா, அதாவது இன்டெகிரேட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 0 ஆர்டர் ரியாக்ஷன் 2 ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது படிச்சுக்கங்க. அடுத்து ஒரு ரிப்பீட்டடான ப்ராப்ளம் கேட்டுனே இருப்பான். கம்பல்சரியில் கேட்பான், சில நேரத்தில் 5 மார்க்கில் கூட கேட்டுருவான். ஸோ இது பார்த்துங்க. அதாவது ஆஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 99.9% இருக்கும் கொஷின். இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸில் உங்கள் கைட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் புக்கில் எக்ஸாம்பிள் இருக்கும், போய் பாருங்கள். அடுத்து யூனிட் 7க்கு அடுத்து யூனிட் 11 2 கொஷின் தான். அசால்ட்டாக படிச்சுட்டு போவாங்க, கிளிக் ஆகிடும். லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டர் மேயர் டெஸ்ட்டும். அதுக்கடுத்து யூனிட் 12ன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரோபின் வந்து ஸ்ட்ரக்சரோட டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அது ப்ரிப்பரேஷனும் கேட்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் யூசஸ் இது எல்லாத்துக்கும் தான் 5 மார்க்கு. அதனால் அது பார்த்துக்குங்க, புக்கின்ல இருக்கும். அதுவும் மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் இதுவும் வந்து புக்கின். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் கன்னிசாரோ ரியாக்ஷன் இதுவும் வந்து புக்கின். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலும் கூட 5 out of 5 எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லைனாலே 4 கொஷின்ஸ் வந்துடும். ஒன்று வந்து அப்படி இப்படி பிடிச்சா கூட இன்னும் கொஞ்சம் புக்கில் தரவாக நீங்கள் படிச்சிங்கன்னா 5 out of 5 எடுத்துடலாம். 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் நல்லா தரவாக இதை மட்டும் படிச்சுட்டு போனால் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலாம்.
ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 2 மார்க் 3 மார்க் கெமிஸ்ட்ரி போடுவோம். அடுத்து 11th 12th எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாருனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் இன்னும் தெரிஞ்சுக்காத இருப்பீங்க, நிறைய பேர் தெரியும். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுப்போம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தருவோம். அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லிங்க் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் இன்னும் கிளியரன்ஸாக இருக்கும். யூடியூப் சேனலில் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. ஸோ அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் மட்டும் மொபைல் ஸ்க்ரீன் பார்த்து அப்படியே படிங்க. அண்ட் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அண்டு பயோசுவாலஜி பயோபாட்னி ரெண்டுத்தையும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ வேணும்னா போய் பாருங்கள். அதுலேயும் பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. வேறு எதனா வீடியோ வேணும்னா கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் போடுங்க, அதையும் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். அடுத்து ஸ்டடி பிளான்ஸும் வந்துட்டு இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த ஸ்டடி பிளானெல்லாம் பார்க்கணும். மறக்காமல் ஸ்டே டியூன், மறக்காமல் இருங்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.